உன்னை சிவலிங்கம் இயக்கத்துல ஷான் நிக்கம், சாந்தனு, செல்வராகவன், அல்போன்ஸ் புத்திரன், பிரீத்தி என பல பிரபலங்கள் நடிப்புல வெளியாயிருக்கிற பல்டி படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தின் ஆரம்பத்திலேயே பஞ்சமி கபடி குழு சார்ந்த ஷான் நிக்கம், சாந்தனு அவங்களுடைய நண்பர்கள் ஒரு கொலையை செய்யறாங்க. அங்கிருந்து இவர்கள் யார் அப்படின்னு படம் தொடங்குது. பஞ்சமி பொற்றாமரை இரண்டு கபடி டீமுக்கும் எப்போதுமே கடும் போட்டி நடக்குது. பொற்றாமரை டீம் செல்வராகவன் வச்சிருக்காரு. அவர் ஜெட் ஸ்பீட்ல வட்டிக்கு விடுறவரா இருக்காரு. இவருக்கு அவருடைய டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் என் டீம்ல விளையாடுறீங்களா அப்படின்னு பெஞ்சமின் டீமோட கேப்டன் சாந்தனுவை கேக்குறாங்க. அதுக்கும் சாந்தனு சரின்னு சொல்றாரு. ஆனா சாந்தனு ஏற்கனவே அல்போன்ஸ் புத்திரன் வச்சிருக்கும் ஷோ பாய்ஸ் கபடி டீம்ல ஆட சம்மதிச்சிருக்காரு. பணத்துக்காக தற்போது பொற்றாமரை டீமோட சம்மதிச்சனால அல்போன்ஸ் புத்திரனுக்கு ஈகோ அதிகமாகுது. அவர் செல்வராகவனுக்கு சொந்தமான ஒரு காரை தூக்கிடுறாரு. அந்த கார் தங்களாலதான் போனது அப்படின்னு சமாதானம் பேச போன ஷான் நிக்கம், சாந்தனு மற்றும் மற்ற நண்பர்களை அல்போன்ஸ் தாக்க அங்க அவர் அடிச்சு துவைச்சு ஷான் நிக்கம் அன்கோ காரை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அடுத்தடுத்து இவங்களோட பகை எங்க போகுது அப்படிங்கறதா படத்தோட மீதி கதை. பல்டி கபடி படம் செம ஸ்போர்ட்ஸ் டிராமாவா இருக்கும் அப்படின்னு போய் உட்கார்ந்தா 4 நண்பர்கள் அவங்களுக்கே தெரியாம ஒரு கேங்ஸ்டர் உலகத்துக்கு சென்று அவங்களை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போய் அவங்களை எப்படி எல்லாம் சுத்த விடுது அப்படிங்கறத உன்னி எமோஷனல் டிராமாவா எடுத்திருக்காரு. ஷான் நிக்கம் படம் முழுவதுமே அலட்டல் ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்புல அசத்தி இருக்காரு. சாந்தனவும் மிடுக்கான கதாபாத்திரத்துல படம் முழுவதுமே கலக்கி இருக்காரு. அதோட படத்தில் நடிச்ச அனைவருமே சிறப்பான நடிப்பை இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. செல்வராகவன் ஜெட் வட்டி விடுறவரு சிரிச்சு கொண்டு பணம் வாங்கியவங்களோட உடைய உருவி அவமானப்படுத்தி காட்டும் வில்லத்தனம் நடிப்புலையும் பாஸ் மார்க் வாங்கியிருக்காரு. இவங்களை தாண்டி அல்போன்ஸ் ஜீமா கதாபாத்திரம் நல்ல நடிப்பு கொடுத்திருக்கு. அதுலயும் 2ஆம் பாதியில ஜீமா ஆடும் ஆட்டத்துல 4 நண்பர்கள் சிக்கும் இடம் நல்ல திருப்பமா அமைஞ்சிருக்கு. படத்தின் முதல் பாதியில கதைன்னு எதுவுமே இல்லைங்க. போய் கபடி ஆடுறாங்க, சண்டை போடுறாங்க, இது தவிர எதுவுமே இல்லாமதான் போயிட்டு இருக்கு. இடைவேளை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அதன் பிறகு நண்பர்கள் நடக்கும் எமோஷனல் போராட்டத்தை, குறிப்பா சாந்தனுவால இவங்க பல பிரச்சனைகளை மாட்டி கடைசியில மிகப்பெரிய கூட்டம் இவங்களை கொல்ல வர கடைசி 1/2 மணி நேரம் செம பரபரப்பா போகுது. படத்தின் மிகப்பெரிய பலமே சண்டை காட்சிகள் தாங்க. ஷான், சாந்தனு என மெயின் 2 கதாபாத்திரங்களும் சண்டை காட்சிகளை மிரட்டி எடுத்திருக்காங்க. சாய் அபியங்கர் இசை மாஸ் காட்சிகளுக்கு நல்லா இருந்தாலுமே சில இடங்கள்ல காட்சிக்கு ஒட்டாமலேயே போது. ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமா இருக்கு. நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு, சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ் இந்த படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். படத்தின் முதல் பாதி கதையே இல்லாம போறது இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த பல்டி ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்டாவே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.